கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டூர் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ T20ல நம்ம டாமினேட் பண்ணோம் அப்படின்னா ஓடிஐயில் அவங்க செம்மையான ஒரு டாமினேஷன் கொடுத்து அவங்க இடத்துல நாங்கள் தாண்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறம் சும்மா டைட்டில் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா விளையாடக்கூடிய கடைசி ஓடிஐ போட்டி. அதாவது நீங்கள் மேஜர் பிளேயர்ஸ் 2 பேரை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் எப்போ ஓடிஐ விளையாட போகிறாங்க, இந்தியன் டீம் இப்படியேவா இருக்க போதா, விராட் கோலி உண்மையாலுமே என்ன தப்பு பண்ணாரு, ஸோ அது மட்டும் இல்லாம யாரு கேப்டனா செயல்பட போறா, ரோஹித் சர்மா தான் கண்டினியூ பண்ணுவாராங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச்ல ஆக்சுவலா ருத்ராஜ் இருந்திருக்கணும் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேருமே இருந்திருக்கணும். 2 பேருமே ஸ்பின்னர்ஸை செமையா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் செமையா ஆடுவாருங்க கொஞ்சம் டைம் எடுத்து. அது மட்டும் இல்லாம நான் KL ராகுலையும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் போரான பிளேயர் நான் சொல்லவே கிடையாது. ஆனா அவங்க டீம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இடம் அப்படிங்கறது கொடுக்கணும். KL ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா இடத்துலயுமே ஆடுவார் தான். ஆனா 6வது 7வது எல்லாம் ரொம்ப ஓவருங்க. உண்மையாலுமே அவர் ஒரு பக்காவான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதை தாண்டி ஒரு 1 டவுன் பொசிஷன் மேக்ஸிமம் 4th டவுன் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் KL ராகுலை இறக்குறது வேஸ்ட் தான். ஒரு 30 ஓவர் 35 ஓவருக்குள்ள வந்து அவர் செட்டில் ஆகி ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதுல ரொட்டேஷன் பண்றதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். இது கேப்டன் மேல தப்பா, கோச் மேல தப்பா, இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் மேல தப்பான்னு தெரியல. அண்ட் அவர் டீம்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கான பொசிஷன் கொடுத்திருக்கணும். அண்ட் சிவம் தூபே மாதிரியான பேட்ஸ்மேனும் பினிஷிங் ரோல் எல்லாம் நம்ம வைக்க முடியாது. அவரும் 1 டவுன் அந்த மாதிரியான கேட்டகரியில தான் வருவாங்க. இன்கேஸ் நீங்க விராட் கோலி இருக்காரு அப்படின்னா அவரை நீங்க ஸ்குவாட்லயே எடுக்காம வேற ஒரு பிளேயரை நீங்க எடுத்துக்கணும். ரியான் பராக் உண்மையாலுமே நல்ல ஒரு ட்ரை தான். ஏன்னா 5வது இடத்துல ஆடக்கூடிய, எப்பவுமே ஆஸ் யூசுவல் 5வது இடத்துல சூப்பரா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு ரியான் பராக். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, பவுலிங்ல கலக்கினாருங்க கடைசி மேட்ச். உண்மையாலுமே அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த டோர்னமெண்ட்ல 2-3 பிளஸ் அப்படின்னா ரியான் பராக் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அவரு கொஞ்சம் டிஃபரெண்டான கேட்டகரிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் அப்புறம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொன்னோம்னா வாஷிங்டன் சுந்தர சொல்லி ஆகணும். பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பிளேயர் தாங்க. TNPL இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா தெரிச்சாரு. இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன் காரணமா அப்படியே வெளியில போற மாதிரி இருந்தது. இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்திருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவருடைய கரியர் எங்கேயோ போக போகுதுங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ டீம் செலக்ட் பண்ணதுல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க எல்லாமே சூப்பர் பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு 5-6ல விளையாட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போரான விஷயம் தான். இல்லைன்னா அவங்கள செலக்ட் பண்ணாம ஹர்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு ஓடிஐல விளையாட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்தும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பின் நல்லா எடுபடுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்மி பண்ணிட்டு ஒரு குல்தீப் யாதவ், அது மட்டும் இல்லாம சகல்னு சொல்லிட்டு எவ்வளவோ பவுலர்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து பார்த்துருக்கலாம். சகல் எல்லாம் மறுபடியும் இந்த ஃபார்மேட் குள்ள கொண்டு வந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி சான்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி மேட்ச் சகலுக்கெல்லாம் கொடுக்கணும். பட் இருந்தாலும் அவருடைய கெரியரே போற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இப்போ சுத்தமா சரியில்லை. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அடுத்த மேஜர் 2 டோர்னமெண்ட் வருது அப்படின்னா ஒன்னு சாம்பியன் டிராஃபி, இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஒரு ODI உலக கோப்பை. இதுக்கு இந்தியன் டீம் வந்துட்டு தயாராகணும். ஸோ இதுதான் இந்தியன் டீம் விளையாடுற கடைசி ODI போட்டின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஸ்கெடியூல்ல ODI மேட்சஸே கிடையாது. T20யும் டெஸ்ட்டும் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விராட் அண்ட் ரோஹித் சர்மா ப்ளூ ஜெர்சியில நீங்க பார்க்க முடியாது. ஸோ ஃபுல் இயர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஜெர்சியில தான் இருக்க போறாங்க. அடுத்த வருஷம் February மாசத்துல தான் வந்துட்டு அந்த ப்ளூ ஜெர்சியில மறுபடியும் நீங்க அவங்கள பார்க்க முடியும். ஸோ மற்றபடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மட்டும் விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ கண்டிப்பா விராட் கோலி இந்த சான்ஸை என்னை பொறுத்த வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய மேட்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சஸ்லுமே அவருக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. பட் இருந்தாலும் வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு எப்போ வந்துட்டு வெளியில போற பால வச்சு அவுட் ஆகிட்டு இருப்பாரோ. ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே LBW அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி LBக்கு மட்டுமே அவர் ஆட பாக்குறாரு. ஸோ அதை வந்துட்டு எப்படியோ டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. பால் எப்படியோ உள்ள போந்துருது. ஒரு வெள்ளலாக ஆகட்டும். ஸோ அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் உண்மையாலுமே நல்லா பண்ணாங்க. ஸோ அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். அண்ட் விராட் கோலிக்கு மறுபடியும் அது ஒரு கேஸா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு டீம் செலக்ட் பண்ணது இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மாத்தி விட்டது ஒரு தப்பு அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது T20ல இருந்து அப்படியே இங்க ஜம்ப் ஆகுறாங்க. சோ ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ரோஹித் சர்மா பார்த்திருப்பீங்க, 3 மேட்சுமே ஒரு ஆடினது T20 ஆடின மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஒரு 40 பாலுக்கு ஒரு 60 ரன், ஒரு 20 பால் பிடிச்சி ஒரு 33-34 ரன். சோ எவ்ரி மேட்ச் வந்துட்டு ஒரு T20 ஆடின மாதிரி அதே ஃப்ளோயிங்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா விராட்டை பொறுத்த வரைக்கும் அந்த T20 கேம் மாதிரியே அவருடைய கேம் ஆடி இருந்த பரவாயில்ல. ஓடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கட்ட போட்டு
விளாட்லாம் ட்ரை பண்ணாரு. ஸோ நிறைய பால் டிஃபன் வைக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது ஸோ அந்த பால் உள்ள பூந்து எல்பிடபிள்யூல அடிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி T20லேருந்து ஒன் டே வரும்போது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி சுப்மன் கில்க்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள வந்திருக்கலாம்ங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே நல்ல டிசிஷனாக இருந்திருக்குங்க. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு செம்மையாக ஆடக்கூடிய பிளேயர் தான். அதைத்தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் வேணும், சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் கன்சிஸ்டன்ட்டாக சான்ஸ் கொடுக்கணும். சஞ்சு சாம்சன் பெருசாக பண்ணல அப்படின்னா கூட ஓடிஐல நிறைய சான்ஸ் கொடுங்க, T20யோட ஓடிஐல கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியும் வந்துட்டு நிறைய பண்ணல. இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ யாரையுமே உள்ள கொண்டு வர முடியல அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ என்ன பண்ண போறாங்க இந்தியன் டீம் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க ஆடுற கடைசி ஓடிஐ. இதுக்கப்புறம் பிப்ரவரியில தான் ஆட போறாங்க. அதே பிப்ரவரியில தான் சாம்பியன்ஸ் ஆஃபையும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்குவாடெல்லாம் மாற்றி ஸோ நல்ல ஓப்பனிங் பேர், அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி 1 டவுன், அதுக்கப்புறம் 4th டவுன் 5th டவுன் யாரு, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இந்த லைனப்ல இருக்க போறாரா, ரவீந்திர ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம். T20ல ரவீந்திர ஜடேஜாக்கு அவ்வளோ பெரிய பேட்டிங் அவ்வளோ ஸ்கில் இல்லை அப்படின்னா கூட ஓடிஐல செம்மையா ஆடக்கூடிய ஒரு ஆளுங்க. ஸோ ஜடேஜா கண்டிப்பா ஓடிஐ ஃபார்மெட்ல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க நோட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு டோர்னமெண்ட் ஸ்ரீலங்கா செம்மையா விளையாண்டாங்க. ஸோ 3 மேட்சஸுமே சூப்பராக விளையாண்டாங்கன்னு சொல்லி ஆகணும். டையான அந்த ஒரு மேட்ச் ஆகட்டும், அதை தவிர எல்லா மேட்சுமே ஸ்பின்னை வச்சு சும்மா கலக்கி போட்டாங்க. அவங்களே நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ நீங்க இந்தியாவில இருந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.